அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு 3இல் குரு, 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் ராகு, விரய ராசியில் சனி, சூரியன், செவ்வாய், புதன், ராசியில் சுக்கிரன். 3இல் குரு, விரய ராசியில் செவ்வாய், சனி இணைவு மிகவும் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். உழைப்பில் கவனம் தேவை, நிதானம் தேவை. உங்களுடைய முன் கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். வயது மூத்தோர்களிடம் பேசும்போது கவனம் தேவை. மேஷராசி பெண்கள் தங்களுடைய தாயாரிடம் பேசும்போது கோபமாக பேசக்கூடாது, எடுத்தெறிந்து பேசுதல் கூடாது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. 7 சனியில் விரய சனி சஞ்சாரம் செய்கிறது. சனியும் செவ்வாயும் சேரும்போது விபத்து ஏற்படுகிறது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்லுங்கள். சிலருக்கு உடலில் அறுவை சிகிச்சை நடைபெறலாம். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையும். ஆக பேச்சில் கவனம் தேவை. 5ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். புத்திரஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம் என்போம். அங்கு கேது பகவான் இருப்பதால் பிள்ளைகளால் தொல்லைகள். பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்க மாட்டார்கள். நோய் நொடி வரும், செலவுகள் உண்டாகும், மன உளைச்சல் உண்டாகும். ராசியில் சுக்கிரன் இருப்பதால் சற்று நிவாரணம் தங்களுக்கு. ராசியில் சுக்கிரன் இருப்பதால் சில பெண்கள் நகைகள், ஆடைகள், நவீன பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் செல்பவர்களுக்கு உழைப்பு அதிகம். பிறருடைய வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் தங்களுக்கு உண்டு. தொழில்துறை அன்பர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் தொழில்துறையில் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும். இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் குறையக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு இருக்கிறது. மேஷத்தில் சுக்கிரன் இருப்பதால் கவர்ச்சி, கலை உணர்வு. கலைத்துறை அன்பர்களுக்கு பல வரவுகள் அதிகம் உண்டாகும். சிலர் கலைத்துறை சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரலாம். ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்தவரை நெருக்கடிகள் உண்டாகும். கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும். எதையும் திட்டமிட்டு செலவு செய்ய பழகுங்கள். 12இல் விரயத்தில் சூரியன், சனி, புதன் இருப்பது அதிக செலவு. மன அழுத்தம் உண்டாகும். இரவில் சரியாக உறக்கம் வராது, தூக்கம் வராது. சாப்பிட மனது வராது. அகால போஜனத்தை தவிர்த்தல் வேண்டும். வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். வீண் செலவுகள், அலைச்சல் உண்டாகும். தேவையில்லாத பிரயாணங்கள் உண்டாகும். அந்த பிரயாணத்தினால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. ஆக 7 சனியில் விரய சனி நடைபெறுகிறது. தலைப்பகுதியில் கவனமாக இருத்தல் வேண்டும். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் படியுங்கள். தங்களுக்கு நன்மை உண்டாகும். தினமும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா.